வெள்ளிச்சந்தை அருகே வாலிபரை குத்திக் கொன்றுவிட்டு பிணத்தின் மீது மதுபோதையில் கிடந்த நண்பர். கன்னியாகுமரி மாவட்டம் திக்கணங்கோடு பகுதியைச் சேர்ந்தவர் விஜயகுமார். இவரது மகன் பரத் வயது 19. இவர் தற்போது வெள்ளிச்சந்தை அருகே வசித்து வருகிறார். இவரது நண்பர்கள் அனீஸ் வயது 32, பரமேஷ், சுஜன், ஸ்டாலின் மற்றும் அஜித். இவர்கள் அனைவரும் சேர்ந்து நேற்று மாலை வெள்ளிச்சந்தை அருகே கண்ணங்குளம் பகுதியில் உள்ள ஒரு தோப்புக்கு சென்றுள்ளனர். அங்கு கோழிக்கறி சமைத்து சாப்பிட்டுவிட்டு பின்னர் மது அருந்தி உற்சாகமாக இருந்துள்ளனர். அப்போது அவர்களுக்கிடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதில் போதை தலைக்கேறிய அனீஷ் கறிவெட்ட பயன்படுத்திய கத்தியை எடுத்துக்கொண்டு திடீரென பரத்தை குத்தியுள்ளார். இதில் அவர் சம்பவ இடத்திலேயே இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்து உயிரிழந்துள்ளார். இதை பார்த்து உடன் இருந்த நண்பர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். பின்னர் அவர்கள் இங்கிருந்தால் சிக்கலில் மாட்டிவிடுவோம் என நினைத்து அங்கிருந்து சென்று விட்டனர். ஆனால் மது போதையில் இருந்த அனீஷ் நண்பர் இறந்துவிட்டார் என்பது கூட தெரியாமல் அவரது பிணத்தின் மீது போதையில் சாய்ந்தபடி கிடந்துள்ளார். பின்னர் இதுகுறித்து வெள்ளிச்சந்தை போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து மது போதையில் சுயநினைவின்றி கிடந்த வாலிபரை எழுப்பியுள்ளனர். ஆனாலும் அவர் சுயநினைவிற்கு திரும்பவில்லை. பின்னர் போலீசார் இறந்து கிடந்த பரத்தின் பிணத்தை கைப்பற்றி ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுவிருந்து கொண்டாட்டத்தில் நண்பரை குத்திக் கொன்றுவிட்டு அவருடைய பிணத்தின் மீது நண்பர் போதையில் கிடந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது.